மிஸ்டர் ஜி, என்ன பிரச்சனை? அதுவும் குறிப்பா இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு? எனக்கு முக்கியமா உன்னோட உதவி தேவை. நீ அதை மறுக்க முடியாது. வைஸ்பேஸ் ஸ்போர்ட்ஸுக்கு டென்னிஸ் கிளப் இருக்குங்கிறது உனக்கு தெரியுமா? ஜியாங் ஜியோ அங்கதானே ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. சரிதான். வைஸ்பேஸ் ஸ்போர்ட்ஸுக்கு சொந்தமான ஒரு காலி இடத்துல அது ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இப்ப இருக்கிற சூழ்நிலையில நான் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கேன். என் மேல நிறைய கிரிட்டிசிசம் வருது. இப்ப நடந்த மீட்டிங்ல யங் மிஸ்டர் காவ் அந்த கிளப்பை மனசுல வச்சு அதுல நிறைய லாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம கம்பெனியில இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் நம்ம கம்பெனி கார்ப்பரேட் காம்படிஷன்ஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்குங்கிறது. அதோட பணம் லாஸ் ஆகுறது சாதாரண விஷயம் தானே. இதுல எனக்கு என்ன பிரச்சனைன்னா, என்னோட பையன் ஜியாங் ஜியாஜோ அந்த கிளப்ல இருக்கான். அந்த கிளப்பை திறக்கவும் முடியாம பூட்டவும் முடியாம பிரச்சனையா இருக்கு. மிஸ்டர் ஜி, இதுல எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுல நான் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? நீ அந்த கிளப்ப உன் பொறுப்புல ஏத்துக்கிறியா? எனக்கு ஹெல்ப் பண்ணு. அப்பனா எனக்கும் வாய்ஸ் ஸ்பேஸ்க்கும் சம்பந்தம் இருக்காதா? இதுக்கும் வைஸ்பேஸ்க்கும் என்ன சம்பந்தம்? அதுதானே ஃபண்டிங் பண்ணுது. மத்தத பத்தி யோசிக்காத. அந்த கிளப்போட முழு அதிகாரமும் உன்கிட்ட தான் இருக்கும். மிஸ்டர் ஜி, தேங்க்யூ. ஆனா உண்மையை சொல்லணும்னா நான் இது வரைக்கும் ஒர்க்ல மேனேஜரா இருந்ததில்ல. என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு தெரியல. உடனே நீ இதை மறுத்துறாத. நீ இத பத்தி கொஞ்சம் யோசி. ஆமா, எதுக்காக நீ வைஸ்பேஸ விட்டு போகணும்? உன்னோட உண்மையான நோக்கம் என்ன? நீ ஒரு இண்டிபெண்டான கீ பிளேயரா இருக்கணும்னு நினைக்கிறியா? உன் முன்னாடி ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. நீ சுதந்திரமா அந்த கம்பெனியை ஒரு கீ பிளேயரா கையாளலாம். அதனால இந்த வாய்ப்பை நழுவ விட்டுறாத. மக்களுக்கு நிறைய விஷயத்து மேல பயம் இருக்கு. ஆனா உண்மை என்னன்னா, அவங்கள நினைச்சுதான் அவங்க பயப்படுறாங்க. மிஸ்டர் ஜி, நான் முடிவு எடுத்துட்டேன். நான் டென்னிஸ் கிளப்புக்கு அபிஷியலா மேனேஜர் ஆயிடுறேன். யா, லோவர் பாடியை மெதுவா தூக்கிட்டு அப்பர் பாடியை தூக்கணும். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோ. ரெண்டாவது முட்டி இடுப்பும் இப்படி மடங்கணும். ஓகே, அப்புறம் இப்படி ஜம்ப் பண்ணணும். சூப்பர். சரி, நம்ம எல்லாருமே ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கலாம். ஓகே, புது ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்லாம் வந்திருக்கு. இதை நீங்க கிளாஸ்ல வச்சிருக்கீங்க. நான் வச்சிருக்கேன். உனக்கு அது கிடைச்சதா? சீக்கிரம் போலாம். இல்ல, எனக்கும் கிடைக்கல. எனக்கு ரெட் கலர் தான் வேணும். கலர் வேணும். இங்க பாத்தியா? உனக்கு பிடிச்சிருக்கா? வேணும்னா எடுத்துக்கோ. எனக்கு ரொம்பவே பசிக்குது தெரியுமா? வீட்ல எங்க அம்மா எனக்கு ஸ்நாக்ஸே கொடுக்கல. உன்கிட்ட ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கா? நான் வந்தாங்கன்னா உனக்கு வாங்கி தர சொல்றேன். அவளை பாரு, அவ எப்படிலாம் பண்றானே. வா, உனக்கு பாலே விளையாட தெரியல. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஹே ஜாலி, நான் பாத்தியா எப்படி பண்ணேன்னு? எனக்கு நிஜமாவே அப்படி ஆச்சு தெரியுமா? நைட்ல ஒரு அப்படியே மான்ஸ்டர் வந்து என்ன சாப்பிடுற மாதிரி இருந்தது. எல்லாரும் இங்க கவனிங்க. இந்த வருஷத்துக்கான வைஸ் ஸ்பேஸ் ஸ்போர்ட்ஸ் ஃபண்டே கொஸ்டினரோட ஒரு சின்ன கிஃப்ட் உங்களுக்கு மெயில் பண்ணிருக்காங்க. முதல்ல இன்டர்னல் ஒப்பீனியனை கலெக்ட் பண்ணுங்க. காஃபி கூப்பன்ஸ், ஷாம்பூஸ், எலக்ட்ரிக் ஃபேன்ஸ். மேனேஜர் டெய்லி இதே தான் கொடுக்குறாங்க. புது ஐடியா எதுவுமே இல்ல. உங்க யார்கிட்டயாவது கிரியேட்டிவ் ஐடியாஸ் இருந்ததுன்னா அதை நீங்க என்கிட்ட தாராளமா சொல்லலாம். ஆனா அது கண்டிப்பா நம்ம பட்ஜெட்குள்ள இருக்கணும். நம்ம ஷாம்பூஸும் ஹோம்மேட் பண்ணிரலாம். ஏன்னா எங்க ஸ்டாஃப்ஸ் நிறைய பேருக்கு தலையில அவ்வளவா முடியல. அதுக்கு பதிலா நம்ம விக்ஸ் கொடுத்தா என்ன? என்ன சொன்ன, விக்கா? ஆமா, நான் சமீபத்துல தான் கவனிச்சேன். இன்டர்நெட் செலிபிரிட்டிஸ் வெளியே போகும்போது 3 விதமான விக்ஸ வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு, ஆனா காஸ்ட்லியா இருக்குமோ? இத பாக்கும்போதே விலை அதிகமாரி தோணுது. பல்கா ஆர்டர் பண்ணா ரேட் கம்மியா தான் இருக்கும். ஒரு நல்ல ஷாம்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா 100 yen வரும். ஆனா இத நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்ப இதுவே சரியா இருக்கும். இத பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு உன்னோடது. கவலைப்படாதீங்க மேனேஜர். சிட்டிலேயே யாரு விக்ஸ ரொம்ப கம்மியா சேல் பண்றாங்கன்றத பார்த்து நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். மேனேஜர் லியாங், உங்களுக்கு எவ்வளவு போட்டோஸ் வேணுமோ எடுத்துங்க. இதெல்லாம் ஸ்டாக்கோட ஒரு பகுதி தான். இதெல்லாம் நான் சமீபத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணது. விக்கோட உங்களோட எஸ்டிமேட்டட் ஆர்டர் என்னன்னு சொல்லுங்க.
500 செட் பெஸ்ட் குவாலிட்டி விக்ஸ் எவ்வளவு ஆகும்? மேனேஜர் லியாங் வாங்க உட்காந்து நம்ம பேசுவோம். ஷன்சுவான் 2 ஸ்பெஷல் டீ உடனே கொண்டு வா. நல்லா சக்கரை தூக்கலா இருக்கணும், நான் எப்பவும் சாப்பிட்ற மாதிரி. மேனேஜர் லியாங், உங்களுக்கு நல்ல ரசனை இருக்கு. என் ஸ்டோர்ல ரேட் ரொம்ப சீப்பா நல்ல குவாலிட்டியான விக்ஸ் உங்களுக்கு சுலபமா கிடைக்கும். ஆ, என்னோட கம்பெனில எம்ப்ளாயிஸோட வயசு 20ல இருந்து 50 வரைக்கும் இருக்கும். சிலருக்கு முன்னாடி வழுக்க இருக்கும், சிலருக்கு பின்னாடி வழுக்க இருக்கும். சோ நான் எப்படி சூஸ் பண்றது சொல்லுங்க? அதை சூஸ் பண்றதெல்லாம் ஈஸி. இத பத்தி நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இதெல்லாம் முன்னாடி பின்னாடி 2 பக்கமும் வழுக்க இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் இது டாப்ல வழுக்க இருக்கிறவங்களுக்கு. ஒரு நல்ல கஸ்டமர் வந்திருக்காங்க. இந்தாங்க கொஞ்சம் சூடா டீ சாப்பிடுங்க. உங்க கடையில வேலை பார்க்குற பையன் உண்மையிலே ஸ்மார்ட்டா இருக்கான். இவன் வேலை பார்க்குற பையன் இல்ல, இவன் என் பையன். உன்னோட ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றி. நான் ரொம்ப நாளா இதெல்லாம் யூஸ் பண்ணாம இருந்தேன். என்னோட மஸ்காரா, ஐலைனர் எல்லாமே தீர்ந்து போயிடுச்சு. உண்மையிலே நீ ரொம்ப லக்கி தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு செலிப்ரேஷனுக்காக நான் புது துணிலாம் வாங்கியிருந்தேன். அதை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். உனக்கு பிடிச்ச ஸ்டைல இதுல இருந்து எடுத்துக்கோ. நல்ல வைபா இருக்கிற ட்ரெஸ்ஸா பார்த்து எடுக்கணும். அது சரி, இன்னைக்கு நீ கிளப்புக்கு போகலையா? நீ கொஞ்சம் இம்ப்ரெசிவா இருக்க வேண்டாம்? நான் இன்னைக்கு ஒரு கிளப்பை அஃபிஷியலா பொறுப்பேற்றுக்கிறதுக்காக போறேன். எல்லாமே ரெடி பண்ணணும். அப்படியா? நான் உன்னோட முடிய கேர்ள் பண்ணி விடவா? அதுதான் இப்ப ரொம்ப முக்கியம் பாரு. என் முடியோட லென்த்தை வச்சு நான் விக் வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். விக்கு கூட நல்லா வேலை செய்யும். நான் பார்க்க எப்படி இருக்கேன்? எப்படி சூப்பரா இருக்கேனா? செம்ம அழகா இருக்க. நான் வந்துட்டேன். சரி, இப்போ நீ எப்படி ஃபீல் பண்ற? இது போட்டோல பார்த்ததை விட உண்மையாவே மோசமா இருக்கு. பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. ஆனாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஒன்று தெரியும், என்ன நடந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுவேன். நீங்க வைஸ்பேஸ் ஸ்போர்ட்ஸா? ஆமா, பெரிய கம்பெனி, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. மேனேஜர் லியாங், நான் மேனுஃபேக்சரரை காண்டாக்ட் பண்ணிட்டேன். 500 செட்ஸ்ங்கிறது உங்களுக்கு தேவை எப்பங்கிறத பொறுத்து. 3 நாள்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஃபேக்டரியோட டைரக்ட் செல்லிங் பிரைஸை தரேன். ஓ, ஓகே. நான் கிளம்புறேன். Take care. பை பை அழகான அண்ணா. என்ன விஷயம்? என்ன விஷயமா? உன்னை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. அந்த சின்ன பொண்ணு உங்ககிட்ட பேசுறத பார்த்தா அந்த பொண்ணுக்கு உன் மேல விருப்பம் போல இருக்கு. உனக்கு சரியா பேசவே தெரியல. இதுக்கு பேர் தான் பேச்ச குறைச்சா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு அர்த்தம். சொல்றேன் கேட்டுக்க. நீ இப்படியே இருந்தா உனக்கு கடைசி வரைக்கும் கேர்ள் ஃப்ரெண்டே கிடைக்க மாட்டா. நான் இப்பதான் டென்னிஸ் கோர்ட்குள்ள வந்திருக்கேன். இது ஒன்றும் மோசம் இல்லை. இந்த கோட் பார்க்கறதுக்கு உண்மையாவே பெருசா இருக்கு. எங்க பாரு, உன்னால இமேஜின் பண்ண முடியுதா? எனக்கு முன்னாடி ஒரு 7-8 பசங்க செம்மையா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கரமா அது மட்டும் இல்ல, அவங்க எல்லாரும் ரன்னிங் போறானுங்க. மசில்ஸ் எல்லாம் என்கிட்ட காட்டிட்டு இருக்கானுங்க. உனக்கு என்ன ஆச்சு? உன்னோட ஜாப் அவ்வளவு மோசமானது இல்லைன்னு சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்ட? பின்ன என்ன, இந்த ஜாப் உண்மையாவே என் மென்டலுக்கும் பிசிக்கல் ஹெல்த்துக்கும் கண்டிப்பா செட் ஆகும். ஓகே, நான் இப்ப போனை வச்சுடுறேன். லியாங் யுவான், இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? ஹலோ எவ்ரிவான், நான் என்ன உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். நான் லியாங் யுவான். அப்புறம் இன்னையில இருந்து நான் தான் இந்த கிளப்போட ஆக்டிங் மேனேஜர். எனக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். நீங்க தான் புது மேனேஜரா? ஹலோ. ஹலோ. அப்போ நீங்க தான் கோச் வாங்க. நான் தான் ஹெட் கோச் வாங்கோச்சா. நைஸ் டு மீட் யூ. இன்னைக்கு தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேவா? நீங்க உங்க ஆபீஸ்லாம் பார்த்துட்டீங்களா? வாங்க, நான் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன். தேங்க் யூ. அட, என் கூட வாங்க. இந்த வாங்க. இடம் உண்மையாவே இந்த பார்க்க பக்கம். நல்லா இருக்கு. அப்படியா? இவங்க தான் அப்பா சொன்ன புது மேனேஜரா? நம்ம கிளப்போட நேச்சர் என்னன்னா, பாதி ப்ரொஃபஷனலா இருக்கும், பாதி கமர்ஷியலா இருக்கும். நம்ம கிளப்புக்கு மெம்பர்ஷிப் ஃபீஸ் மூலமாக தான் வருமானம் வந்துகிட்டு இருக்கு. ஹார்ட்வேர் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் 4 இன்டோர் கோர்ட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் 14 அவுட்டோர் கோர்ட்ஸ் இருக்கு. அப்புறம் ஒரு விஷயம் தெரியுமா? பிரசிடென்ட் கௌதங் ரெகுலராக வந்து டென்னிஸ் விளையாடுவார். அப்புறம் அவருக்கு சில ப்ராப்ளம்ஸ்னால அவர் விளையாடுறது இல்லை. அதனால இந்த இடம் அப்படியே தான் இருக்கு. இந்த கிளப்புக்கு வரதில்லை. இதுதான் மேனேஜர் ஆஃபீஸ். தேங்க் யூ. ஏற்கனவே இருந்த மேனேஜர் இங்கே சில தடவை தான் வந்திருக்காரு. அவர் பெருசாக எந்த பொருளையும் பயன்படுத்தலை. எல்லாமே புதுசாக தான் இருக்குது. அப்புறம் நானும் ட்ரைனிங் கொடுக்க போகிறேன். நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து யாராவது உங்களை பார்ப்பாங்க.
இதுக்கு முன்னாடி இங்க மிஸ்மேனேஜ் பண்ணிருக்காங்கன்னு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு பண்ணிருக்காங்களா? நம்ம பணம் இல்லாம இருக்குமே. அடுத்த மண்டே நம்மளுக்கு பேடே. மேனேஜர் லியாங், நீங்க குரூப் கிட்ட பட்ஜெட் அப்ரூவல் வாங்கணும். பட்ஜெட் அப்ரூவலா? ஆமா, பட்ஜெட் அப்ரூவல் வாங்கணும். அதாவது பேரண்ட் கம்பெனில மணி வாங்கணும். இது எனக்கு புரியுது. ஆனா சேலரி டைம்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். நாம சரியா தரலனா நம்மள தொந்தரவு பண்ணுவாங்க. நம்ம கிளப்புக்கு மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்கு மட்டும் தான் காசு கொடுத்துட்டு இருக்காங்க. பழைய மேனேஜர் எமோஷனல் பிரச்சனைனாலே இங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு. மேனேஜர் லியாங், இந்த மாசத்துக்கான எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் நான் இங்க உங்க முன்னாடி வச்சிருக்கேன். நான் அது என்னன்னு உங்களுக்கு சொல்லட்டுமா? சரி, அதெல்லாம் விடு. நீ அதெல்லாம் செய்ய வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். எனக்கு இத பத்தி எந்த கவலையும் கிடையாது. நான் ஏற்கனவே பழக்கப்பட்டிருக்கேன். கோச் வாங், அத்லட்ஸோட முழு இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு அனுப்ப முடியுமா? ஜாங் ஜியா ஜாவ் இந்த கிளப்போட செல்ல இளவரசன். அவர் கோர்ட்ல இருக்க வரைக்கும் எல்லாரும் அவருக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். எப்பவும் பணத்தை இழக்க வைக்கிற அத்லெட். அவர் இன்னும் பணம் செலவழிக்கிற நிலையில தான் இருக்காரு. பணத்தை உருவாக்குற நிலையில இல்ல. அவருடைய டிராவல் எக்ஸ்பென்சஸ் கூட அந்த பிரைஸ் மணி பத்தாது. இது சென்சி ஜவுஜாவோட சேர்ந்து இங்க வந்தவன். ஆனா என்னன்னா, இவனுக்கு டென்னிஸ்ன்றது ஹாபி. இவனோட ட்ரைனிங் அவனோட மூட பொறுத்து தான். சந்தோஷமா இருந்தா ட்ரைனிங் எடுப்பான், டயர்டான வீட்டுக்கு போயிடுவான். அவனோட சின்ன உடம்ப பாருங்க. இவன் கிளப்ல எக்ஸசைஸ் பண்றதுக்கு ஜாயின் பண்ணிருக்கான். ஹேய் நீ வா, நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் காட்டுறேன். இந்த மாடல் இப்பதான் வந்துச்சு. அப்புறம் இந்த சன்கிளாஸ் பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்கு, அதுவும் ஏர் டிரான்ஸ்போர்ட்ல. இவன் பேரு தாய். இவன் ட்ரைனிங்காக டெய்லி சீரியஸா வரான். ஆனா அது மட்டும் இல்ல, அவங்க அம்மாவை அவனுக்காக பால் எடுத்து போட வருவாங்க. அது எதுக்காகனா, அவனுடைய நேரத்தை சேவ் பண்றதுக்காக. அவன் கஷ்டப்பட்டு விளையாடுறதே ப்ரொஃபஷனலா ஆகக்கூடாதுன்றதுக்காக தான். டென்னிஸை அவனுடைய எஜுகேஷனல் நோஸ்க்காக யூஸ் பண்றான். அது எப்படின்னா, அவனோட காலேஜ் எக்ஸாமுக்கு அவன் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி. மற்ற கிளப் மெம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பேரை விட மோசமா இருப்பாங்க. அவங்களை அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நேரா வாக் பண்ணு, போட்டோ ட்விஸ்ட் பண்ணாத. சரி, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லவா? நான் டெய்லி காலையில உன் கூட ரன்னிங் வர ஆரம்பிச்ச பிறகு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றேன். அப்படியா? ம். அப்படின்னா என் கோச்சிங் நல்லா இருக்கா? சரி, நீ இப்ப புதுசா வேலைக்கு போனல, எப்படி இருக்காது? அது நான் நினைச்சதை விட ரொம்ப மோசமா இருக்கு. அத்லட்ஸ் இல்ல, ஃபண்ட் இல்ல. பட்ஜெட்டுக்காக நான் வைஸ் பேஸ் ஸ்போர்ட்ஸ்க்கு போய் ஆகணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உனக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லட்டுமா? இப்போ உனக்கு பார்க்கறதுக்கு ஒரு வேலையாவது இருக்கு. ரன்னிங் போறதோ, நேச்சுரல் டேலண்டோ இல்ல பிசிக்கல் ஃபிட்னஸோ, இது எல்லா விஷயத்துக்கும் நல்லதுதான். சில பேர் கோர்ட்ல விளையாடுறதுக்காகவே பிறந்திருக்காங்க. ஆனா அவங்க கடைசியில எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே வெளியே வந்துடுறாங்க. உனக்கு இதுல ஏதாவது வருத்தப்படுற மாதிரி ஏதாவது இருக்கா? எனக்கு இதை கேட்கவே சுத்தமா பிடிக்கல. ரொம்ப போர் அடிக்குது. குழந்தையாவே இரு. லுலு. அட சிஸ்டர் யுவான், என்ன விஷயமா வந்தீங்க? நான் சிஸ்டர் லீயை சிஸ்டர் லீயா, அவங்க இப்பதான் வெளியே போனாங்க. சான்ஸ் இல்லையே. எனக்கு அவங்க கூட 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு. அப்படின்னா எனக்கு அதை பத்தி உறுதியா தெரியல. ஷாலியும். அட, என்ன ஆச்சரியமா இருக்கு, நீ இந்த பக்கம்ல வந்திருக்க? நான் லீயை பாக்குறதுக்காக வந்தேன். நான் கொஞ்ச நேரம் இங்க உட்காந்துக்கவா? உட்காரு.
இங்க பாரு, இப்போ எங்களோட லஞ்ச் டைம், அதனால ஆ ஓகே. சாரி. சரி வா போலாம். இங்க பாருங்க, ஏதாச்சும் சாப்பிடுங்க, அப்பதான் உங்க மூடு நல்லா இருக்கும். பசி இல்லை. இந்த கம்பெனில நீங்க தானே முக்கியமான ஆளா இருந்தீங்க. இப்ப பார்க்கும்போது ரொம்ப டல்லா இருக்கீங்க. காலையில இருந்து உங்களை வெயிட் பண்ண வச்சுட்டாங்களோ? கோவம் வரலையா? உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க நல்லா வெயிட் பண்ணுங்க. ஆனா எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஓ லியாங் யுவான், நீ எனக்காக காத்துட்டு இருக்கியா? இன்னொரு நாள் வந்திருக்கலாமே. உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். நான் எல்லாமே டைம் படி தான் பண்ணிட்டு இருப்பேன். சிஸ்டர் லீ, இதான் எங்களோட ஃபைனான்ஷியல் டேட்டா. இது லாஸ்ட் மந்தோட எக்ஸ்பென்சஸ், இது நெக்ஸ்ட் மந்தோட பட்ஜெட். இதை கொஞ்சம் பாருங்க. எதுவும் இஷ்யூ இல்லைன்னா ப்ளீஸ் அப்ரூவ் பண்ணி கொடுங்க. எங்களோட கம்பெனியில் மாதம் கரெக்டாக அமௌண்ட் வரதில்லைன்னு சொன்னாங்க. சப்போஸ் உங்களால் ஃபண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ண முடிஞ்சா எங்களுக்கு குவார்ட்டர்லி கொஞ்சம் சேர்த்து கொடுங்களேன். ஜியோ லியாங், நீங்க டிக்கெட்ஸ்க்கான பணத்தை கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. பாருங்க இதை எப்படி ஒட்டியிருக்கீங்கன்னு. இதுல சில விஷயங்கள் இன்கரெக்டா இருக்கு, அதனால என்னால அப்ரூவ் பண்ண முடியாது. அட யுவான், இதெல்லாம் நீ எதுக்கு பர்சனலா பேஸ் பண்ணி தர? அடுத்த மாசம் இதெல்லாம் எப்படின்னு என்கிட்ட கேளு, நான் உனக்கு செஞ்சு தரேன். மிஸ்டர் ஜி ரொம்ப பிஸியா இருக்காரு, அவரை நீ தொந்தரவு பண்ணாத. எதையும் நீயா முடிவெடுக்காத. நிச்சயமா. தேங்க்யூ. நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. பணம் இன்ஃப்ளோ ஆகிறதுக்கும் அவுட் ஃப்ளோ ஆகிறதுக்கும் நிறைய ரூல்ஸ் இருக்கு. உன்ன மாதிரி புதுசா வேலைக்கு வந்தவங்க அந்த மாதிரி கேப்ஸை ஃபில்அப் பண்ணி ஆகணும். போய் ஜியாங் ஜியை பாருங்க. ஆ ஓகே, எனக்கு புரிஞ்சுது. இப்ப நீங்க கிளம்பலாம். ஹலோ சிஸ்டர் யுவான், நீங்க எப்படி இங்க? நான் மிஸ்டர் ஜியை பார்க்க வந்தேன். அவர் வந்துட்டாரா? அவரு இன்னும் வரல. நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்றீங்களா? சரி, நான் வெயிட் பண்ணல. உங்களுக்கு குடிக்க ஏதாவது வேணுமா? வேண்டாம், என்கிட்ட எல்லாமே இருக்கு. நீங்க உங்க வேலையை பாருங்க. ஆ ஆ மிஸ்டர் ஜி வந்துட்டு இருக்காரு. யுவான், லஞ்ச் அப்பாயின்மெண்ட் சரியா போகல. அவர் இப்ப நல்ல மூட்ல இல்ல. நீ அவர்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் உள்ள போ. ஓகே. மிஸ்டர் ஜி, நீங்க என்ன பார்க்க விரும்பலன்னு தெரியும், பட் எனக்கு உங்ககிட்ட பேசியே ஆகணும். சிஸ்டர் லீ ஓவர் எக்ஸ்பெண்டிச்சருக்கு எக்ஸ் மேனேஜர் கிட்ட அப்ரூவல் வாங்கணும்னு சொல்றாங்க. அப்பதான் நெக்ஸ்ட் மந்த்துக்கான ஃபண்டை எங்களுக்கு கொடுக்கறதா சொல்றாங்க. யுவான், என்னால் அந்த பட்ஜெட் அப்ரூவ் பண்ண முடியாது. இந்த மொத்த கம்பெனிலையுமே அந்த கிளப் மட்டும் அன்ப்ராஃபிட்டபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம என் மகன் ஜியாங் ஜாவ் அங்கதான் இருக்கான். இது தேவையில்லாத சந்தேகத்தை உண்டு பண்ணும். அப்புறம் எப்படி அந்த பட்ஜெட் அப்ரூவ் பண்ண முடியும்? இவ்வளோ கஷ்டமா இருக்கிறதுனால தானே உன்னை போய் அந்த கிளப்பை பார்த்துக்கன்னு சொல்லி அனுப்பி வச்சேன். கொஞ்சம் கூட நல்ல வார்த்தையே சொல்ல மாட்டீங்களா? பரவாயில்ல, நான் ஒன்றும் ஸ்பெஷல் அப்ரூவல்லாம் கேட்கல. யாராலையும் பார்க்க முடியலன்னு சொல்லி இந்த கிளப்பை என்கிட்ட கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா நான் இதை நல்லபடியா கொண்டு வருவேன். ஆரம்பம் வேணா நெகட்டிவா இருக்கலாம், என்ன மாதிரி.
உங்களோட எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்டா இருந்தபோது ட்ரெட்மில்ல நிக்காம ஓடிட்டு இருந்த மாதிரி வேலை பார்த்தேன். ஒரு நாள் கூட நான் ரெஸ்ட் எடுத்ததே கிடையாது. ஆனா உண்மை என்னன்னா ஒரே இடத்துல தான் இருந்திருக்கேன். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா எனக்கு நீங்க பெரிய மேடு பள்ளத்தை ஏற்படுத்திருக்கீங்க. ஆனாலும் நான் இந்த கம்பெனியை ரன் பண்றதுல ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். பை மிஸ்டேக்கா என்னை உள்ள அனுப்பி என்னோட ட்ரெட்மில் ஆஃப் பண்ணதுக்கு நான் உண்மையா உங்களுக்கு நன்றி சொல்லி தான் ஆகணும். இந்த மாசம் ஏன் இவ்ளோ ஆபீஸ் சப்ளைஸ் தப்பா இருக்கு? என்ன தப்பா இருக்கு? கம்பெனி இனிமே உங்களுக்கு பாதி பேனாவோ பாதி புக்ஸும் தான் தரும். இதை வச்சு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. செலவு கம்மி பண்ணதா அதெல்லாம். எனக்கு அந்த மாதிரி எந்த நியூஸும் வரலையே. டிபார்ட்மெண்ட்ல எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. அதனாலதான் உங்களுக்கு எதுவும் கிடைக்கல. நீ புதுசா இங்க வந்திருக்கியா? நீ என்ன சிச்சுவேஷன்ல இருக்கன்னு உனக்கு தெரியுமா? அந்த பொண்ணோட பேர் என்ன? அப்புறம் எல்லா சிஸ்டமையும் இங்க அப்கிரேட் பண்ணிருக்காங்க. உங்க பார்க்கிங் கார்டையும் ரிஃப்ரெஷ் பண்ணும். அதனால நீங்க கொஞ்ச நாள் நடந்து தான் போகணும். நீ என்ன டார்கெட் பண்றியா? நான் உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். தயவு செஞ்சு பண்ணுங்க. என்னோட பாஸ் இப்ப ஆபீஸ்ல தான் இருக்காரு. அவளை யார் வேலைக்கு சேர்த்தது? இவளை யார் வேலைக்கு சேர்த்தது? நல்லது. இப்ப நான் கிளம்புறேன். கொஞ்சம் இங்க வாங்க. உங்க பொருட்களை நீங்களே எடுத்துட்டு போங்க. போதுமா உனக்கு? அதெல்லாம் முடியாது. இந்த விலைக்கெல்லாம் கட்டுப்படியே ஆகாது. கிளம்புங்க கிளம்புங்க. ஆமா, இன்னைக்கு அப்படி என்ன ஸ்பெஷல் டே? உங்களுக்கு பர்த்டேவா? ரொம்ப நடிக்காத. என் பர்த்டே நியூ இயர் டேல வரும். என் கூட கொண்டாடாத மாதிரியே பேசுற. ஹலோ ஹலோ ஹலோ, எதுக்கு இவ்வளோ வேகமாக குடிக்கிறீங்க? சீக்கிரம் அப்பா வரதுக்கா? ஓவர் போதை ஆயிடுச்சுன்னா நான் கண்டுக்க மாட்டேன். நீ ரிட்டையர் ஆயிட்ட இல்லையா? அதனால தான் நான் உங்ககிட்ட இதை பற்றி கேட்குறேன். அதுக்கப்புறம் நீ விளையாடுறதை ஏன் நிப்பாட்டின? உங்க அம்மா தான் உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டாங்கிற விஷயம் உனக்கு தெரியும்ல. நீ தயவு செஞ்சு இப்போ என்கிட்ட உண்மையை சொல்றியா? இன்னைக்கு டாங்லுவோட பர்த்டே. இதுல என்ன அதிசயம்? சரி, ஓகே. நான் உங்களுக்கு இதை ஒரு வாட்டி தான் சொல்வேன், நல்லா கேட்டுக்கோங்க. அம்மா விட்டுட்டு போன கொஞ்ச வருஷம் வரைக்கும் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. என் முதுகுல இருக்கிற பெரிய சுமை கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு நிறைய எனர்ஜி இருந்துச்சு. அதனால தான் நான் முதல் 2 வருஷம் நல்லாவே விளையாடினேன். அதுக்கப்புறம் உங்க பெட்டுக்கு அடியில் அந்த லெட்டரை பார்த்தா அது உங்களுக்கு தெரியுமா? நான் நிறைய ரிசர்ச் பண்ணேன். அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு காரணமே சந்தோஷமா இல்லைங்கிறது தான். அந்த வியாதி காரணமே ஸ்ட்ரெஸ் தான். நான் எந்த சாம்பியன்ஷிப்பும் ஜெயிக்கல, அதான் காரணம். அது ஏன் தப்பு தான். நான் பிறந்ததுல இருந்தே அவங்க வியாதிக்கு நான் தான் காரணமா இருந்திருக்கேன். எங்க பாரு, தயவு செஞ்சு அப்படியெல்லாம் நினைக்க. நான் சொல்றது தப்புன்னு சொல்ல போறீங்களா? இவ்ளோ சீரியஸான வியாதி இருந்தாலும் எப்படி அவங்க என்ன விட்டுட்டு போலாம்? இந்த விஷயத்தை நான் எப்படி பாக்குறேன் தெரியுமா? அது அவங்க நம்மளை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைச்சிருக்காங்க. ஆனா எனக்கு தண்டனையா இருக்கு. ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. நம்ம வாழ்ற மொத்த உலகத்திலையும் எல்லா அம்மா அப்பாவும் தன்னோட குழந்தைங்களை லவ் பண்றது இல்ல. எப்பவுமே தெளிவான புரிதல் இருக்கணும். ஷான்ஜுவான்
டாங்குலுக்கு உடம்பு சரியில்லாம போனது காரணம் அவளோட விதி தான். அதை யாராலையும் மாற்ற முடியாது. எப்படியோ நீ 10 வருஷமா பேட்மிண்டன் விளையாடி இருக்க, சரியா? அதை அப்படியே விட்டுட்டு வர்றது உண்மையிலேயே உனக்கு பாவமா தெரியல? இன்னைக்கு நான் ஒய் ஸ்பேஸ் ஸ்போர்ட்ஸ்க்கு போனேன். நான் வெளியே வந்து கொஞ்ச நாள் அவ்வளோ சேஞ்சஸ். நம்ம வேலையில இருக்கும்போது நமக்கு கிடைக்கிற மரியாதை, அப்புறம் அதோட வேல்யூ, இது எல்லாமே அதை விட்டு வெளியே வந்தா நமக்கு கிடைக்காமலே போயிடும். இன்னைக்கு நடந்ததை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. என்னோட அந்த பொசிஷனை விட்டு நான் வெளியே வந்திருக்க கூடாது. ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப லக்கி தான். எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் EA. நீ ஏ கிரேடாவே ஒர்க் பண்ணாலும் இ கிரேடா தான் நடத்துவாங்க. நம்மளால எதையுமே மாத்த முடியாது. அவர் என்ன சொன்னாரு? முழு அதிகாரமும் என்னோடதுனாரு. நல்லது, அதை பாப்போம். என்னால அது முடியுதா இல்ல முடியலையான்னு. எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நீ இந்த மாதிரி பண்ணதுல தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறியா? இதுல என்ன இருக்கு? என் கை ரொம்பவே சுத்தமான கை. நான் எதுக்கு பயப்படணும்? என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டியா? அதை பத்தி நான் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அது உண்மையிலேயே ரொம்ப பாவம். உனக்கு அது பாவமாகவே தெரிய மாட்டேங்குது, ஆனால் எனக்கு தெரியுது. ரொம்ப ரொம்ப பாவம். ரொம்ப ரொம்ப பாவம். ரொம்ப பாவம். ரொம்ப பாவம். லியாங், என்ன பார்க்கணும்னு சொன்னியா? கோச் வாங், ப்ளீஸ் உள்ள வாங்க. நான் சில ஃபார்ம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன், கொஞ்சம் பாருங்க. இது போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணவானு? இது என்னது? நான் இந்த வாரம் நம்ம கிளப்போட எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் டெய்லி ட்ரைனிங் ரெக்கார்ட் ஃபார்ம்ஸையும் ரெடி பண்ணியிருக்கேன். நாட்டோட பெஸ்ட் டென்னிஸ் கிளப் எதுன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். பொதுவா கார்ப்பரேட் மெம்பர்ஷிப் வந்து ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸும் கோச் கொடுக்கறத வச்சுதான் இருக்கு. நான் இந்த கிளப்பை சீக்கிரமே ப்ராஃபிட்டபிள் ஆக்கணும்னு பாக்குறேன். அதுக்கு எனக்கு டீம் மெம்பர்ஸோட கோஆபரேஷன் வேணும். அதுக்கான முதல் வேலை அவங்களோட டெய்லி ட்ரைனிங் ப்ராக்ரஸா நாம ட்ராக் பண்ணணும். அந்த ரெக்கார்ட்ஸை நம்ம ஃபார்ம்ஸா ரெடி பண்ணணும். நீ சீரியஸா தான் சொல்றியா? அஃப்கோர்ஸ். ஓகே, அப்போ இப்படி செஞ்சா என்ன? இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் நீங்களே எடுத்துட்டு போங்க. நீங்களே நேரடியாக அந்த பசங்க கிட்ட போய் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. டெய்லி உங்களுக்கு என்ன கோச் கொடுக்குறாங்க, அதாவது என்ன ட்ரைனிங்னு எல்லாத்தையும் நீங்க இந்த ஃபார்ம்ல ஃபில்அப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள்,
கோச் உங்களுக்கு ஃபோர் ஹேண்ட் இல்ல பேக் ஹேண்ட் சொல்லி கொடுத்தாரா இல்ல பேஸ் லைனா இல்ல வாலியானா? அப்புறம் அத்லெட் ஸ்ட்ரோக், சர்வ், அப்புறம் இன்னைக்கு ரன்னிங், அப்பர் ஆர் லோவர் பாடி பிசிக்கல் ஃபிட்னஸ். இந்த ஃபார்ம் உங்களோட ப்ராக்ரஸை சூப்பர்வைஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னோட டேட் உங்களை டிமோட் பண்ணி இங்க போட்டிருக்காரா? நிறுத்துங்க, ரொம்ப நடிக்காதீங்க. அப்புறம் ஏன் தேவையில்லாம இங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு எந்த கவலையும் இல்லை. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, என்ன ப்ராக்டிஸ் பண்ண வைக்க வேணாம். நான் இங்கே இருக்கிறதே ரிலாக்ஸ் பண்ண தான். ஒர்க் அவுட் ஆகலைன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுவேன். அப்போ நம்ம எல்லாரும் இங்கே ஒன்றா சேர்ந்து இருக்கிறது சேட் பண்ணதானா? முக்கியமானதுக்கு இல்லைல்ல? ஒன்றும் முக்கியமா இல்லை. சரி, நான் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். வாங்க போய் விளையாடலாம். சரி வாங்க வா, போலாம். போலாம். ஒத்துழைக்காததுக்கு பசங்களை எந்த குறையும் சொல்லாதீங்க. இந்த கிளப்பில் மட்டும் இதனுடைய இன்டர்னல் சிஸ்டம் ரொம்ப வித்தியாசமானது. இன்டர்னல் சிஸ்டத்தில் விளையாடுற பசங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு விளையாடுவாங்க. அவங்க பணத்துக்காக விளையாடுறாங்க. அவங்க வாழ்க்கையே அதுதான் அவங்க நினைப்பாங்க. அவங்க அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி மட்டும்தான் யோசிப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கிற பசங்களுக்கு சாப்பாட்டுக்கோ சரக்குக்கோ பஞ்சமே கிடையாது. அதை அவங்க உணராத வரைக்கும் இந்த ஃபார்ம் எல்லாம் அவங்கள பெருசாக மோட்டிவேட் பண்ணாது. நீங்க சொல்றது ரொம்பவே கரெக்டா. இவங்க எல்லாரும் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்காங்க. இவங்களுக்கு ஜெயிக்கணுங்கிற மோட்டிவேஷனும் இல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு இல்ல. ஒரிஜினல் அத்லட்ஸை கம்பேர் பண்ணும்போது இவங்களோட வாழ்க்கை வேற மாதிரி இருக்கு. நீங்கள் நல்ல பிளேயரை ரெக்ரூட் பண்ண போகிறீங்களா? எனக்கு ஒரு அத்லட்டை தெரியும், நல்ல பொட்டென்ஷியல் டேலண்ட்டும் இருக்கு. ஆனா எனக்கு உங்களோட உதவி வேணும். அவனால முடியுமான்னு பார்க்க. 54, 55, 56, 57, 58, 59. நீ திறமையான ஆள்னு சொன்னது இந்த பேட்மிண்டன் பிளேயரையா? ம். ரொம்ப பிரமாதம். சைனாவில் ஏகப்பட்ட பேட்மிண்டன் பிளேயர்ஸ் இருக்காங்க. அதிலிருந்து டென்னிஸுக்கு மாறினவங்களும் நிறையா இருக்காங்க. ஆனால் சிலருக்கு மட்டும்தான் நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஆமாம், நீ எந்த பையனை பற்றி சொல்கிற? அந்த மிடில் இருக்க பையனை சொன்னேன். யார் அந்த நடுவில் இருக்கிற பையனா? ஆமா, ஷட்டில் காக் விளையாடிட்டு இருக்கார்ல. கோச்சா? ம். உனக்கு அனுபவம் இல்லைன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் நீ இவ்வளோ முட்டாளாக இருப்பேன்னு நான் நினைக்கல. என்ன வயசாகுது அவனுக்கு? 20 வயசு இருக்குமா? 20 வருஷம் பேட்மிண்டன்லேருந்து டென்னிஸுக்கு ஸ்விட்ச் ஆகிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. எனக்கு அவன் வேணும். நான் உன் கிளப்ல வந்து டென்னிஸ் ப்ளே பண்ணணுமா? லியாங் யுவான், நீனு ஸ்போர்ட்ஸில் நிறைய பணம் சம்பாதிக்கிறியா? ஸ்போர்ட்ஸ் ரொம்பவே சாதாரணம்னு நினைக்கிறியோ? ஒரு பேட்மிண்டன் விளையாடுறவன் உங்கள் கிளப்ல வந்து டென்னிஸ் சொல்லி தரணும்னு சொல்றியா? அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. நீ ஸ்போர்ட்ஸை விட்டு விலகி போறது பிடிக்கல. நீ வந்து ஜாயின் பண்ணனா அங்க இருக்க பசங்க எல்லாத்துக்கும் ஒரு பெஞ்ச் மார்க் கிடைக்கும். ஒரு ரெஃபரன்ஸா கூட இருக்கலாம். நீ ஒரு பெஸ்ட் ப்ரொஃபஷனல் அத்லட்னு எனக்கு தெரியும். நான் ஒன்றும் ப்ரொஃபஷனல் ட்ரெயினர்லாம் கிடையாது. ரெண்டாவது, நான் ஒரு பேட்மிண்டன் பிளேயர். எனக்கு டென்னிஸ்லாம் சொல்லித்தர தெரியாது. ஆனா நீ 8ல இருந்து 10 வயசு வரைக்கும் டென்னிஸ் தானே ஆசைப்பட்ட? என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கியா? இப்போ நீ என்ன டார்கெட் பண்ணிட்டு இருக்க? நீ ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியோட பிரைமரி ஸ்கூல்ல படிச்சிருக்க. என்னோட கெஸ் படி டென்னிஸ் தான் உன்னோட முதல் சாய்ஸ். ஆனா உன் அம்மாவோட ஆசையால நீ பேட்மிண்டனை சூஸ் பண்ண வேண்டியதாயிடுச்சு. கரெக்டா? நீ சொன்ன மாதிரியே 8-10 வயசுல ஸ்போர்ட்ஸ்ல வேற ஆசையோட வருவாங்க. நான் இப்போ அது எல்லாத்தையும் மொத்தமா மறந்துட்டேன். நீ மறந்தது நல்ல விஷயம்தான். மறுபடியும் நீ ட்ரைனிங்க ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கலாம். தெரியுமா, கிளப்ல பசங்களுக்கு மோட்டிவேஷனே இல்ல. அவங்களுக்கு ஒரு காம்படிட்டர் தேவை. அவங்கள நல்லா மோட்டிவேட் பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஆள் தேவை. எனக்கு இந்த வேலையை பத்தி தெரியும். ஒரு எக்ஸலண்டான அத்லட் எப்படி இருப்பாருன்னு தெரியுமா? உன்ன மாதிரி டேலண்டடா. உன் மனசுல இருக்கிற நெருப்பு இன்னும் அணைஞ்சு போகல. சரிதானே? சரி, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. ஒரு 22 வயசான பையன் அவன் டைரக்ஷனை மாத்துறது சரியா இருக்கும்னு நினைக்கிறியா?
இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்ததே கிடையாது. ஆனா நீ சாங் சாஞ்சுவான், நான் வேற ஒருத்தரா இருந்தா இந்த மாதிரி யோசிக்க கூட மாட்டேன். உனக்கு தெரியுமா, அன்னைக்கு நான் ரேங்கிங் அசஸ்மெண்ட்டை பத்தி உன்கிட்ட சொல்லல. ஆனா நான் இப்ப சொல்றேன், அன்னைக்கு நீ தான் ஜின்னியை விட ஃபர்ஸ்ட் வந்த. மத்த அத்லெட்ஸ் எல்லாரை விட நீ தான் ஃபர்ஸ்ட் வந்த. லியாங் யுவான், நான் ரிட்டையர் ஆகணும்னு நினைச்சா ரிட்டையர் ஆயிட்டேன், அவ்வளவுதான். உண்மையிலேயே என் மேல உனக்கு அக்கறை இருக்குன்னா, எனக்கு கம்பன்சேட் பண்ணணும்னு நினைச்சேன்னா என்னை தொந்தரவு பண்ணாம இரு. எனக்கு தெரியும் உனக்கு ட்ராமா இருக்குன்னு. அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். உன் அம்மாவால தான் இந்த மாதிரி ஆயிருக்க. அப்புறம் உன் டீம், அப்புறம் பேட்மிண்டனும் ஒரு காரணம். நான் சொல்றத நீ நம்ப மாட்ற. உனக்கு எனக்கு பெரிய வித்தியாசம் இல்லை, 10 வயசு தான். எனக்கு வேற ஆப்ஷனே இல்லை. உனக்கு ஒன்று தெரியுமா, நான் ஒய் ஸ்பேஸ் ஸ்போர்ட்ஸை விட்டு வெளியே வந்துட்டேன். என்ன காரணம்னா அது நீ சொன்னதுதான். அதுக்குள்ளேயே மாட்டிட்டு இருக்கிறத விட அதை விட்டுட்டு வர்றது உண்மையிலேயே தைரியமான செயல். மத்தவங்க என்ன நினைச்சு டென்னிஸ் கிளப்ல ஜாயின் பண்றாங்கன்னு எனக்கு கவலை இல்ல. அதுக்கு காரணமும் நீ சொன்னதுதான். எல்லாரும் எல்லா விஷயத்தையும் நினைச்சு பயப்படுறாங்க, பட் அவங்கள நினைச்சுதான் பயப்படுறாங்க. நீ சொன்னது ரொம்ப விசித்திரமா இருக்குன்னு நினைச்சேன். இந்த மாதிரி இன்டெசிஷன்ஸ் என்னோட வேல்யூ சிஸ்டம்லயும் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நான் உன்னோட வார்த்தையால மட்டும்தான் மாறி இருக்கேன். நான் சொன்ன விஷயங்கள் உண்மையிலேயே அந்த அளவுக்கு உன்னை அஃபெக்ட் பண்ணிருச்சா? உன்னோட அந்த வார்த்தைகள் தான் என்னை என்கரேஜ் பண்ணியிருக்கு. இப்போ நீ இருக்கிற வயசுல நானு எவ்வளவு ஈஸியா தோத்து போயிருக்கேன்னு உனக்கு தெரியாத. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நான் டென்னிஸ் கிளப்புக்கு மேனேஜர் ஆயிருக்கேன். அதுக்காக தான் என் கூட உன்னை அந்த கிளப்ல இன்வைட் பண்ணி ஜாயின் பண்ண சொன்னேன். நம்ம அச்சீவ் பண்ண என்ன சொல்ல, டென்னிஸ் கிளப்போட ஸ்கோர் 18-18ல கண்டிப்பா இருக்க போறதுல. உன்னோட கையை எடு. முடிஞ்சது. கிரில்டு ஃபிஷ் ரெடி ஆயிருச்சு. இந்த முறை நான் இதை கருக விடல, பாத்துக்க. ஹேய், உன் சின்ன முகம் ஏற்கனவே சுருங்கி போயிருக்கு. நான் கிரில் பண்றப்போ நிறைய குடிச்சிட்டியா? என்னை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீங்க கொஞ்சம் கம்மியா குடிங்க. இன்னைக்கெல்லாம் நான் நிறைய குடிக்க போறதில்ல. கமான், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னது? இங்க பாரு, பழைய ஸ்போர்ட்ஸ் டீம் உனக்கு ஃபுட்டு லாட்ஜிங் ப்ரொவைட் பண்ணுச்சு. நீ எவ்வளோ சம்பாதிச்சாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நீ திரும்ப வந்துட்ட. இப்போ உன்னோட சாப்பாட்டையும் லாட்ஜிங்கையும் நான் தான் பார்த்துக்கணும். நான் தானே பார்த்துட்டு இருக்கேன். வாழ்றதுக்கான சாப்பாட்டுக்கும் தங்குறதுக்கும் நீயும் கொஞ்சம் சம்பாதிக்கணும்ல. நீங்க இதை சொல்லணும் தான் நான் வெயிட் பண்ணேன். இந்தாங்க. நாம இதுக்கு முன்னாடி இப்படி குடிச்சதே இல்லை. நான் பேசுனதை நீ புரிஞ்சுக்கிட்ட. ஆனா பாரு, நீ பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு வந்திருக்க. அதான் ஆச்சரியமா இருக்கு. பணம் நல்லா தானே இருக்கு. வேற வழி இல்லை, இப்படிதான் போய் எடுக்க வேண்டியது இருக்கு. போன்ல பணம் டிரான்ஸ்ஃபர் பண்றது எந்த சின்சியாரிட்டியும் இல்லை. நீ ரொம்ப சரியா தான் சொன்ன. நீ உண்மையிலேயே யங்கான ரொமான்டிக் பையன் தான். வா, கடைசியா கொஞ்சம் குடிச்சுக்குவோம். மெதுவா மெதுவா மெதுவா. உன் மனசுக்குள்ள ஏதாவது இருக்கா? இவ்வளவு குடிக்கிறியே? எனக்கு தெரியும் நீங்க எதுக்காக என்கிட்ட பணம் கேட்குறீங்கன்னு. எனக்கு ஒரு மரியாதை இருக்கு. நானும் உங்களுக்கு பணம் கொடுக்காமையே இருந்தா உங்க விகு கடையில் ஃப்ரீயா தங்குறதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கும். நான் எதுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு நீங்களும் நினைக்கிறீங்களா? நான் 18 வயசை கடந்து ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருக்கேன். இருந்தாலும் நான் ஒரு அடல்ட்டா இல்லை. என்னோட அப்பாவும் அம்மாவும் எந்த அடையாளமும் இல்லாமல் போயிட்டாங்க. அண்ட் நான் என்னோட ஃபேக்கான அப்பாவோட செகண்ட் ஃப்ளோரில் வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு மட்டும் நீங்கள் எனக்கு ஞாபகப்படுத்தலைன்னா நான் சின்ன பையங்கிற விஷயத்தையே மறந்துருப்பேன். ஸ்கூலில் எனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கோ அதில் போக முடிவு பண்ணேன். நான் இப்போ டென்னிஸ் டீமுக்கு அப்ளை பண்ணேன். மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே 3 நாளும் பேட்மிண்டன் ப்ராக்டிஸ் பண்ண சொன்னாங்க. அப்புறம் டியூஸ்டேவும் தேர்ஸ்டேவும் எனக்கு டென்னிஸ் ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை கவனிச்சிருப்பாங்க அவங்க, எதனால என் ரிஸ்ட் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. காரணம் அந்த 2 ஸ்போர்ட்ஸுமே ஒரே ஸ்போர்ட்ஸ் கிடையாது. கடைசியில் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னோட டென்னிஸ் ராக்கெட்டை பிடுங்கிட்டாங்க. அப்பா அவங்க அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா,
நீ என்னுடைய பையன், நீ கண்டிப்பா பேட்மிண்டன் சாம்பியன் ஆகணும்னு. அதுக்கப்புறம் நான் சரியான பிராக்டிஸ் எடுத்துட்டு இருந்தேன். நான் ஆவரேஜா விளையாடும்போது அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால ஒன்றும் இல்லை. நான் இப்ப சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, நான் அதை பத்தி நல்லாவே யோசிச்சிட்டேன். நான் திரும்பவும் டென்னிஸ் கிளப் போறேன். நான் இப்ப டென்னிஸ்க்கு மாற போறேன். அந்த யுவானோட கிளப் இருக்குல்ல, ம். எங்க பாருப்பா, நான் அதை பத்தி உங்ககிட்ட கண்டிப்பா பேசியே ஆகணும். டென்னிஸ்க்கு 22 வயசுல மாறினதுக்கு அப்புறம் இந்த உலகத்துல நீ தான் அதுக்கு ஒரு முன்னோடியா இருப்ப. கண்டிப்பா நான் முன்னோடியா இருப்பேன்.如果不将世俗当理，让感情肆意而不再逃避，眼前的路要不要走下去？如果所有理性和感性最后都发现答案是你，要有多坚定能换你也相信？我们总想着应该怎么做才不会出错，那小心翼翼的不过是太难得。You will be loved, you will be loved， 我在你身旁啊，干嘛全世界放下？